ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பூசணிக்காய் குருமா. அது எப்படி செய்ய போகிறேன்றதை நான் வீடியோக்குள்ளே காமிக்கிறேன். 1/2 கிலோ பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி, அந்த பூசணிக்காய்க்கும் அதுக்கும் வேக வச்ச அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு வேக வச்சு நம்ம வேறு பாத்திரத்தெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய். நம்ம வந்து எண்ணெய் வந்து நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், அதால் 3 டீஸ்பூன் எண்ணெய். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், 1 துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணி நம்ம போட்டுக்கணும். 5 பச்சை மிளகா, நான் காரத்துக்கு தகுந்த மாரி நான் ஒரு 5 பச்சை மிளகா அது கூட போட்டிருக்கிறேன். 5 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு பொடியை கட் பண்ணி நம்ம அது கூட போடலாம். 1 கொத்து கறிவேப்பிலை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வதக்கிட்டுனா வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ்னால் 2 வெங்காயம் எடுத்து பொடியை கட் பண்ணி இதெல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம பூசணிக்காய் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வேக வச்ச பூசணிக்காவை நம்ம அது கூட ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். நான் இப்போ எடுத்துக்கிறது 100 கிராம் பன்னீர். 100 கிராம் பன்னீரை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் போட்டோம், அந்த பூசணிக்கெல்லாம் ஆகி 2 நிமிஷம் முடிஞ்ச பிறகு அந்த பன்னீரை போட்டு ஒரு டீ கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணால் சேம் பார்க்குறதுக்கு வந்து குருமா மாதிரியே வந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கு சந்திக்கலாம். பாய் பாய்.